ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போன்றோரால் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தின் இடையே தேச விரோத, சமூக விரோத, தீவிரவாத சக்திகள் ஊடுருவினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல விடாமல் அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் பல இடங்களில் அச்சக்திகள் வன்முறையில் ஈடுபட்டு பத்து பேரா 40 ஒரு பசங்க கிடைச்சா 40 போலீஸ் அடிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள ஒரு பையனை அடிச்சு, ஒரு பையனை இங்க இருக்கிற பையனை அடிச்சு தூக்கிக்கினே போயிட்டாங்க. காவல்துறையினரை தாக்கியும், காவல் நிலையங்கள், காவல் வாகனங்களுக்கு தீ வைத்தும், சேதம் விளைவித்தும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய போதும் காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடுடன் துப்பாக்கி சூடு, தடியடி போன்ற பலப்பிரயோகம் போன்றவற்றில் ஈடுபடாமல் குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே உபயோகித்து பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாமல் அச்சக்திகளை களைந்து சட்டம் ஒழுங்கை பராமரித்தனர் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாமே முழுக்க காவல்துறை தான். எல்லாரையும் உடைச்சது, அடிச்சது எல்லாமே எடுத்த நீங்களே நாங்க சொல்லணும் அவசியமே இல்லை. மீடியால நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆட்டோவில் தூக்கி கொளுத்தி போறது, அடிக்கிறது, ஒதுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும். அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையில் ஈடுபட்ட தீய சக்திகளை கண்டறிந்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். திட்டமிட்டு அடிச்சு மாணவர்களை, பெண்களை நிர்வாணப்படுத்தி, கர்ப்பிணி பெண்களை அடிச்சு, குழந்தை அடிச்சு அவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை தொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சட்டம் இயற்றியாச்சு. எல்லாரும் படித்த பண்புள்ள இளைஞர்கள், அறவழியில் போராட்டத்தை எடுத்த, ஒரு கண்ணியமான போராட்டத்தை எடுத்த இளைஞர்கள், அவர்கள்கிட்ட சட்டம் இயற்றியாச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சட்ட வல்லுநர்களை, நீதி அரசர்களை கேட்டு விளக்கம் பெற்றுக்கிறீங்க. நீங்க அமைதியா கலைஞ்சு செல்லுங்கன்னு சொல்லியிருந்தாலே அவங்க கலைஞ்சு சென்றிருப்பாங்க. ஆனால் இது ஒரு வெற்றிகரமான போராட்டமாக, ஒரு அறவழி போராட்டம் வென்றதாக காட்டிடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட வன்முறை தான் இது. இப்ப இந்த மக்களுடைய, மீனவ மக்களினுடைய இது ஒரு மீன் சந்தை. இதை கொளுத்தி இவங்க வாழ்வாதாரத்தை அளிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இவங்க அந்த போராடுற பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்கிறத தவிர வேற என்ன செஞ்சாங்க? இந்த குப்பத்துல வாழ்ந்த மக்களும், இந்த மீனவ மக்களும் இல்லாம அவங்க போராடி இருக்க முடியாது. அப்படின்னா மண்ணின் உரிமைக்காக போராடுகிற மக்களுக்கு ஆதரவா இருந்ததே ஒரு குற்றமா?